Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need. Only you can make me whole, give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. ஓகேங்க, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. இப்போது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன், பேச போகிறேன்னு சொன்னாக்கா, த ஹோலி பைபிள், த நியூ டெஸ்டமெண்ட், காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் லூக் சாப்டர் 1 வேர்சஸ் 47 and 48. நம்ம ஃபஸ்ட்டு 47 பார்ப்போம். இது வந்து அன்னை மரியா நம்ம ஆண்டவராக இயேசுவின் தாய் எலிசபெத் அம்மாவை பார்க்க செல்லும்போது அவரை வாழ்த்தி போற்றும்போது, பதிலுக்கு எலிசபெத் அம்மா அவங்க வாழ்த்தும்போது அவருடைய வயிற்றிலிருந்த குழந்தைய அக்களிப்பால் துள்ளியது இல்லைங்களா. அதுக்கு பிறகு மரியா பாடுற பாட்டு, அதில் நம்ம ஃபஸ்ட்டு வேர்ஸையும் செகண்ட் வேர்ஸையும் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வசனத்தை பார்ப்போம், 47வது வசனத்தை பார்ப்போம். இது வாராக சொல்லப்படுகிறது, மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட் அண்ட் மை ஸ்பிரிட் ரிஜாய்ஸஸ் இன் காட் மை சேவியர். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் ஆண்டவரை இனி என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் கடவுளாம் மீட்பரை எண்ணி களிகூறுகிறது. என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் கடவுளாம் மீட்பரை எண்ணி களிகூறுகிறது. இப்போ பாருங்கள், நம்ம ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் அன்னை மரியாவுக்கு அந்த செய்தி சொன்ன பிறகு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்கன ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் பெற்ற இதோ அடிமைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ இந்த எலிசபெத் அம்மா சந்தித்தப்போ அவங்க வாழ்த்தின பிறகு இவங்க வந்து கடவுளை போற்றி புகழ்கிறாங்க. அப்போது அங்கே இப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போது எப்போ வந்து பரிசுத்த ஆவியானவருடைய இல்லமாக நம்ம இருக்கிறோமோ அப்போ நம்ம கடவுளுடைய அளவற்ற நன்மைத்தனத்தை நினைத்து அவரை போற்றி பாடுவோம். அதை அன்னை மரியாதையை செய்தாங்க இப்போங்களா. அவங்க வந்து இப்போ பாரம்பரியம் என்ன சொல்கிறது, 3 வயதுலேயே அவங்க வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுடைய ஆலயத்தில் தான் அவங்க வளர்கிறாங்க. அப்போ வந்து கடவுள் ஆவி அந்த ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டு தெய்வ பயத்தினால வளர்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து கடவுளை போற்றி புகழ்கிறாங்க. அப்போ தெய்வ பயத்திலையும் பக்தியிலும் வளர்ந்ததுனால கடவுளுடைய அளவற்ற நன்மைத்தை நினைத்து அவங்க பாடுறாங்க. என் ஆன்மா கடவுளை போற்றுகிறது. அப்போ பாருங்கள், போற்றி நம்ம எப்போ கடவுள் நமக்கு நன்றி எப்போவுமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு நம்மளுடைய இதயம் கடவுளுக்கு நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ அவங்க போற்றி பாடுறாங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய பழைய ஏற்பாட்லேயும் எக்கோ ஆகுது. எந்த இடத்துலனாக்கா சாமுவேல் புத்தகம், முதல் புத்தகம், அதில் அதிகாரம் 2 இறைவசனங்கள். முதல் இறைவசனம் அதில் வந்து அன்னாள் வந்து எல்கானுடைய மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ வந்து ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கு போகும்போது கடவுள் வந்து அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுக்குறாரு, ஆண் குழந்தையை கொடுக்குறாரு. அப்போ தான் வேண்டிக் கொண்டபடி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு அந்த டைம் கம்ஸ் ஜஸ்ட் அவங்க குழந்தை தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் அர்ப்பணித்து கடவுளுக்கு அர்ப்பணித்து குரு ஏழின் மூலம் பராமரிப்பில் விடுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. அவங்களும் கடவுளுக்கு நன்றி உடையவராக இருந்து கடவுளை போற்றி புகழ்கிறாங்க. அப்போவும் இந்த வசனத்தை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க என்னென்னு, மை ஹார்ட் ரிஜாய்ஸஸ் இன் லார்ட், மை ஹார்ட் ரிஜாய்ஸஸ் இன், உள்ள வந்து கடவுளின் மகிழ்கின்றது, அக்களிப்படைகின்றதுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 48வது வசனத்தை பார்ப்போம்.
அதாவது என்னென்னா, இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் கடவுளாம் மீட்பரை எண்ணி களி கூறுகின்றது இல்லைங்களா. அடுத்தது அவர் தாழ்நிலையிருந்த என்னை கடைக்கண் நோக்கினார், இந்நாள் முதல் இனி வரும் தலைமுறை என்னை பேருடையாள் என்று போற்றுமேன்னு சொல்கிறாங்க. இந்நாள் முதல் இனி வரும் தலைமுறை என்னை பேருடையாள் என்று போற்றுமே. இதில் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது for he has looked with favor on the lowliness of his servant. Surely from now on all generation will call me blessed. நான் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. அங்கவே வந்து பாருங்கள், அன்னை மாதிரியே ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்துங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆண்டவராக இயேசுவிடம் செல்கிறதுக்கு முன்னால் அன்னை மாதிரி வழியாக நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறோம். அப்படின்னா அன்னை மரியாக்கிட்ட நம்ம டெய்லி பரிந்துரை ஜெபிக்கிறோம் இல்லைங்களா. அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்னு அன்னை மரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், போற்றுகிறோம். ஓகேங்களா. அப்போ அதனால தான் பாருங்கள், அப்போவே அவன் வந்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்நாள் முதல் இனி வரும் தலைமுறையெல்லாம் என்னை பேருடையவள். ஆமாம், ஆண்டவராகி அந்த மெசியாவே வந்து சுமக்கும் பாக்கியம் வந்து அன்னை மரிக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்நாள் முதல் இனி வரும் தலைமுறையெல்லாம் என்னை பேருடையவர், பேர் பெற்றவள். ஏன்னா கடவுளின் தாயாகும் அந்த பேர் வந்து உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பேர் அன்னை மரியாவுக்கு கிடைத்ததான். அதனால தான் அந்த பாட்டு போடுறாங்க. ஓகேங்களா. அப்போது அவங்க வந்து என்ன பாருங்கள், தாழ்நிலையிலிருந்த என்னை ஆண்டவர் கடை கொட்டினோம். அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க கடவுளையுடைய உயர்ந்த தன்மையை, கடவுள் மைட்டி காட், அவர் எல்லா ஸ்துதி கன மகிமைக்கும் மகிமை ஆராதனைக்கு அனைத்துக்கும் உரியவர் கடவுள் ஒருவரே. அப்போது கடவுளுடைய அந்த கடவுள் தன்மையை உணர்ந்து தன்னுடைய தாழ்நிலையை சொல்கிறாங்க. அவங்க தாழ்நிலையிலிருந்த என்னை கடைக்க நோக்கினார். அப்போ என்னை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை ஒரு அடிமையாக தன்னுடைய தாழ்நிலை, அதுதான் அப்படின்னா she was so humble, ஹியூமிலிட்டி, தாழ்ச்சினால் நிரம்பப்பட்டிருந்தாங்க. அதனால தான் கடவுளின் தாயாகும் பேரு அவருக்கு கிடைத்தது, அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. இப்போ அதை நாங்கள் Psalm 138 verse 6 அதில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் வந்து உயர்ந்த இடத்தில் உயர் இடத்தில் இருப்பவர், ஆனால் நலிந்தோரை கண்ணோக்குகிறார். Though Lord is on high, yet he regards the lowly. ஆண்டவர் உன்னத இடத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் எளியவரை நலிந்தோரை கண்ணோக்குகிறார். அப்படின்னா யாரெல்லாம் தாழ்மை நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கடவுள் பெரியவர் என்று போற்றி புகழ்ந்து தன்னை தாழ்த்துகிறாரோ அவங்கள வந்து கடவுள் கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆனால் செருக்குற்றாரை பின்னால் வர வசனங்கள் சொல்லுவோம், செருக்குற்றாரை அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த வசனங்கள் எல்லாம் வரும். ஓகே. அப்படின்னா செருக்கு நிறைந்த உள்ளத்தை கடவுள் அருவருக்கிறார், ஆனால் தாழ்மை நிறைந்த உள்ளத்தை அவர் கண்ணோக்குகிறார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் அதிகமாக அவர்களை உயர்த்தி விடுவார். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வசனத்தை தான் நாம் பார்த்தோம். என்னன்னா, என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் கடவுளாம் மீட்பரை எண்ணி களி கூறுகிறது, இந்நாள் முதல் தாழ்நிலையிலிருந்து என்னை கடைக்கண் நோக்கினார், இனி வரும் தலைமுறை என்னை பேருடையாள் என்று போற்றுமே. ஓகே. நான் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கேட்டது தான், நிறைய முறை படித்தது தான். ஆனாலும் உங்கள் கூட இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சிறு பாடலோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine.